ஸோ குருவாயூர் டெம்பிள் புக்கிங்ஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல குருவாயூர் டெம்பிள் புக்கிங் போட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் குருவாயூர் தேவஸ்வம். அதுக்குள்ள போனீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ். இதுல நீங்க ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு குடுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு அவங்க ஒரு ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. அதை எடுத்து நீங்க என்டர் ஓடிபின்ற இந்த பார்ல போட்டீங்கன்னா, லாகின் குடுத்தீங்கன்னா தான் லாகின் ஆகும். லாகின் பண்ணாம நம்மளால டிக்கெட் புக்கிங் எதுவுமே பண்ண முடியாது. உங்க மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணா தான் பண்ண முடியும். ஸோ என்னோட ஓடிபி நம்பர் நான் இங்க அடிச்சுட்டேன். லாகின் கொடுத்த உடனே இந்த பேஜ் வந்துரும். ஸோ இதுல தர்ஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்குள்ள ஸ்ரீகோவில் கீ லேம்ப் இதுதான் தர்ஷன் டிக்கெட். வேற எதுவும் கிடையாது. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ இதுல போயிட்டு இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல அவங்களோட டீடைல்ஸ் கேட்பாங்க. டேட், ஸ்லாட், நம்பர் ஆஃப் டிவோட்டிஸ், டோட்டல் அமௌண்ட் என்னன்றது சொல்லுவாங்க. ஸோ டேட் அவைலபிள் அப்படின்னா கிரீன் கலர்ல காமிக்கும். நீங்க அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கான டைம் ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 9:30 to 12:30 இந்த டைம் ஸ்லாட் தான் கண்டினியூஸா தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுல கொஞ்சம் கூட்டம் மேனேஜபிளா இருக்கும். நம்பர் ஆஃப் டிவோட்டிஸ் பெர் ஹெட்டுக்கு 1000 rupees. பட் நீங்க இதுல 5 டிக்கெட்ஸ் புக் பண்ணா மட்டும் உங்களுக்கு வந்து 500 rupees கம்மியா வரும். 4500 தான் வரும். ஸோ உங்களோட சாய்ஸ் என்னவோ அந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஒரு லாகின்க்கு 5 டிக்கெட் தான் அட் அ டைம்ல புக் பண்ண முடியும். இதுல கீழே வந்து டிவோட்டிஸோட டீடைல்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுல வந்து நம்மளோட ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஐடி ப்ரூஃப், உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் ஏதாவது, அப்புறம் என்ன ஐடி ப்ரூஃப் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதோட நம்பர், ஆல்சோ நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை இதுல கொடுக்கணும். இதுல இவங்க லிஸ்ட் ஆஃப் நட்சத்திரம் வச்சிருப்பாங்க. பட் அது எல்லாமே மலையாளம் அந்த பேஸ்ல இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க கூகுள்ல செக் பண்ணிட்டு உங்களோட நட்சத்திரம் நீங்க இதுல கொடுத்துக்கலாம். ஆல்சோ இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இன்கேஸ் இதுக்கு முன்னாடி நீங்க போயிருக்கீங்கனாலோ இல்ல இனிமேல் ரெகுலரா புக் பண்ணுவீங்கனாலோ உங்களோட டீடைல்ஸை இந்த வெப்சைட்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களோட டீடைல்ஸ் ஃபில்அப் பண்றதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு டெமோக்காக ஒரு சிங்கிள் டிக்கெட்னு போட்டு நான் உங்களுக்கு புக்கிங் பண்ணி காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இப்போ வந்து நான் இங்க 5 பேருக்கான டிவோட்டிஸ்க்கான டீடைல்ஸ் இங்க நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் மாத்திட்டு சிங்கிள்க்கு சேஞ்ச் பண்றேன். 1000 rupeesனு மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்து போடணும்னாலும் போட்டுக்கலாம். இல்ல என்னோட லிஸ்ட்ல ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்து போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ லிஸ்ட்ல இருந்து எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா டீடைல்ஸும் ஃபில் ஆயிடும். அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ஆட் டு விஷ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சைட்ல இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ள போயிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே வரும். அதுல அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இந்த பேஜ் வரும். இதில் நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இதில் நீங்க யூபிஐக்குள்ள போய் ஜென்ரேட் கியூஆர் கோட் அப்படின்றது போட்டீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க பே பண்ணலாம். பே பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆயிடும். இதுதான் உங்களுக்கான டிக்கெட், ஸ்ரீகோவில் கீ லேம்ப். இதுதான் தர்ஷனன் டிக்கெட், 1000 rupees ஸ்பெஷல் டிக்கெட் இதுதான். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம், டேட் எல்லாமே இதுல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ரிப்போர்ட்டிங் டைம் அண்ட் டேட் வந்து உங்களோட டைமை விட உங்க ஸ்லாட்டை விட ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ரிப்போர்ட்டிங் டைம் கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஆல்சோ அங்க டைம் ஃபிளெக்சிபிலிட்டி நல்லாவே இருக்கும் கோயில்ல. ஸோ நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே இவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கோவிட் டைமோட டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது இப்போ அப்ளிகபிள் கிடையாது. மெயினா ட்ரெஸ் கோட் பார்த்துக்கோங்க. ஜென்ஸுக்கு வந்து அங்கவஸ்திரம் டாப்ல, கீழே வந்து வேஷ்டி, அது மட்டும் தான் அலோடு. லேடிஸ்க்கு ட்ரெடிஷ்னல் அட்டையர். இது இல்லாம ஒரு டிக்கெட்டுக்கு உங்களுக்கு ஒரு பிரசாதம் கவர் கொடுப்பாங்க. எத்தனை டிக்கெட்டோ அவ்வளவு கொடுப்பாங்க. கவுண்டர் நம்பர் 8ல போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கான பிரசாதம் அங்க அவைலபிளா இருக்கும். அங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சோறுன்றது, அதாவது அன்னப்பிரசனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி புக் பண்ணணும்? இங்க அதர் சர்வீசஸ்ல போயிட்டு அன்னப்பிரசனம் சூஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேஜ். இதுல வந்து நீங்க சிங்கிள் சைல்டா ட்வின்ஸான்றதை சூஸ் பண்ணணும். சிங்கிள் சைல்டு அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டேட், நீங்க என்ன டேட்ல போறீங்க அது அவைலபிளா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அந்த அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி நீங்க டேட் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டேட் வசதியா இருக்கோ அந்த டேட் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே அதே மாதிரி டைம் ஸ்லாட். இதுல வந்து டைம் ஸ்லாட் எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸோ அந்த 1 ஹவருக்குள்ள நம்ம எப்போ வேணாலும் போய் நம்ம பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது லேட் ஆயிடுச்சுனாலும் ஒரி பண்ண தேவையில்ல. அங்கே டைம் ஃபிளெக்சிபிலிட்டி நல்லாவே கொடுப்பாங்க. இங்க ஒரு குழந்தைக்கு சோறு ஒன்று அப்படின்னு நீங்க புக் பண்ணீங்கன்னா 100 rupees தான் இங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ குழந்தையோட நேம், ஜெண்டர் அண்ட் ஸ்டார், அவங்களோட பிறந்த நட்சத்திரம் இதை நீங்க அங்க போட்டுட்டீங்கன்னா அடுத்து பேரண்ட்ஸ் டீட்டெயில் கேட்பாங்க. பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களோட ஃபுல் நேம், ரிலேஷன்ஷிப், ஐடி ப்ரூஃப் டைப், ஐடி ப்ரூஃப் நம்பர், இது எல்லாமே நம்ம கொடுக்கணும். போத் ஃபார் ஃபாதர் அண்ட் மதர். இது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு டிக்கெட் சோறுன்னு எடுத்தோம்னா போத் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேருக்குமே ஸ்பெஷல் தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்காக தான்.
நம்மளோட மொபைல் எதுவுமே அங்க உள்ள கொண்டு போ முடியாது. அதுக்காக அவங்களே ஃபோட்டோகிராஃபி எடுத்து குடுப்பாங்க. 5 பிக்சர்ஸ் வேணுனா ₹100 10 பிக்சர்ஸ் வேணுனா ₹200 இதில நீங்க எது வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கலாம். மேல டிக்கெட் அமௌண்ட் ₹100 ஓட சேர்த்து டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு வந்துரும். இது போக நீங்க கூட எத்தன ரிலேஷன்ஸ நீங்க கூட்டு போறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்க குடுக்கணும். மேக்ஸிமம் 20% அலோவ்ட் ஃபார் சிங்கிள் சைல்ட். ஐ அக்ரி டூ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க குடுத்ததுக்கப்புறம், ஆட் டூ விஷ் லிஸ்ட் குடுத்தீங்க அப்டின்னா, நம்ம ப்ரீவியஸ் டிக்கெட் புக் பண்ண மாதிரியே இதுலயும் பேமெண்ட் கேட்வே போய் நீங்க புக் பண்ணலாம். ஸோ உங்களோட அன்னப்பிரசம் டிக்கெட் இப்படிதான் இருக்கும். நீங்க இதுல உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா நீங்க பார்த்துக்கோங்க. எத்தன ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்க பே பண்ணீங்களோ, அது கரெக்ட்டா இருக்கா? உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா, நீங்க எடுக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அன்னைக்கு நைட் இல்லன்னா நெக்ஸ்ட் டேக்குள்ள உங்களோட மொபைல் நம்பருக்கு அவங்க WhatsAppல அனுப்புவாங்க. ஸோ இதுவும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களோட ட்ரெஸ் கோடு எல்லாமே அதோட டீட்டெயில்ஸ் கீழ குடுத்துருப்பாங்க. நீங்க அத ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம். இது போக இந்த ஃபாதர் அண்ட் மதர் வித் சைல்ட் வந்து ஸ்பெஷல் தர்சன் அலோவ் பண்றாங்க. எதுலன்னா நம்ம ₹1000 டிக்கெட் எந்த லைன்ல போவாங்களோ, அதே லைன்ல உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கூட ரிலேட்டிவ்ஸ் கூட்டிட்டு போறீங்கன்னா, அவங்களுக்கு ₹1000 டிக்கெட் நீங்க எடுத்திருக்கீங்க அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஷோரூம் முடிச்சுட்டு, நீங்க ஃபேமிலியா ஒண்ணாவே ₹1000 டிக்கெட் லைன்ல போய் நீங்க தர்ஷன் பார்த்துட்டு வரலாம். டைம் ஃப்ளெக்ஸிபிலிட்டி நெறைய குடுப்பாங்க. நீங்க டைம் ஸ்லாட்ஸ் பத்தி வொரி பண்ணிக்க தேவை கிடையாது. துலாபாரம் வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அட்வான்ஸ் புக்கிங் கிடையாது. அங்க போய் டைரக்ட்டா பண்ணிக்கலாம். உங்களோட வெயிட் அண்ட் நீங்க குடுக்க வேண்டிய பொருளோட காஸ்ட் இதுக்கேத்த மாதிரி அவங்க பில் போட்டு குடுப்பாங்க. நீங்க அங்கேயே பே பண்ணிக்கலாம். ஆல்சோ ப்ளீஸ் கேரி கேஷ் ஆர் கார்ட். மொபைல் உள்ள அலவுட் கிடையாது. அதனால ஜிபே எதுவுமே பண்ண முடியாது. தேங்க் யூ.